அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். 2 துண்டு மராட்டி முக்கு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய், ரம்பை இலை. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், இன்னும் ஒரு அரை ஸ்பூன். தயிர், அடுத்தது தயிர். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா. இந்த ஸ்டேஜில் தக்காளி, ஒரு 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தான் போடுவாங்க ஃபஸ்ட்டு, நான் இப்படி தான் போடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அது வதங்கி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். காஷ்மீரி வத்தத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், இன்னும் ஒரு அரை ஸ்பூன், அவ்வளோதான். பிரியாணி மசாலா இப்போ அடுத்து அவ்வளோதான். அடுத்தது ஒரு கப்புக்கு கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாலாம் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே வதங்கி வரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1.5 கிலோ அரிசி வச்சுருக்கேன். 1 2
3. இது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிண்டி அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது. அரிசியை போட்டுடலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் இப்போ எடுத்து விட்டுட்டேன். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அப்பா சரியான மனம் வீசுது. இப்போது இந்த புதினா மல்லி கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பொல பொலன்னு சோறு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை மூடி எடுத்து வச்சுட்டு சிக்கன் 65 போடுவோம். அடுத்தது சிக்கன் 65 போடுவோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி சிக்கன் 65 மசாலா இது. நான் ஏற்கனவே மசாலா போட்டு விரவி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று நைட்டே மேக்னேட் பண்ணிட்டேன். இப்போது இதில் இந்த மசாலாவை கொஞ்சம் லைட்டாக கொட்டி மிக்ஸ் பண்ணி போடுவோம். இப்போது நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் 65 எல்லாம் பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ எடுத்துருவோம். அடுத்ததையும் போட்டுருவோம். பாருங்கள், பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65வும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, சிக்கன் 65வும் பிரியாணியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டக்கடலை பிரியாணி எப்படி இருக்குதுன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொண்டக்கடலை பிரியாணி எப்படி இருக்குதுன்னுட்டு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் வேறு மாதிரி பிரியாணியும் போடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொண்டக்கடலை பிரியாணி சிக்கன் 65யும் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில்